இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஏசப்பா சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்துட்டார். ஆனா பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாம அவரை பின்பற்றின சீஷர்கள் பயத்தோட ஒரு வீட்டிற்குள்ள பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா சில சகோதரிகள் அந்த கல்லறைக்கு வந்து அவரை அடக்கம் பண்ணும்போது இறுதி மரியாதை செலுத்துற அந்த நேரத்துல அவசர அவசரமா செஞ்சதுனால அந்த குறைய நிவர்த்தி செய்ய கல்லறைக்கு வராங்க. மரித்து போன இயேசுவின் சரீரத்தை பார்க்க வராங்க. ஆனா இயேசு இல்லை. 2 தூதர்கள் இருந்து சொல்றாங்க, கலிலேயாவில் அவர் இருந்தப்ப அவர் உங்கள்ட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்க நினைங்க. அப்ப அவர் தன்னுடைய பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக அவர்களோடு பேசியிருந்தார். அப்ப அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறாங்க. இப்ப அடுத்தது அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியது அவருடைய உயிர்த்தெழுதல். ஆனா அந்த நம்பிக்கை இல்லை. எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள் பாருங்க, இஸ்ரவேலையே அவர் மீட்பார் நாங்க நம்பி இருந்தோம், ஆனா கடைசியில் அவர் நிலைமையும் இப்படி ஆயிட்டுன்னு ரொம்ப பரிதாபமா சோகமா பேசிட்டு போனதெல்லாம் பின்னாடி நீங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். வாழ்க்கையில பல சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து வருகிறோம். சில நேரத்துல தோல்வி வந்துடுது, வியாதி வந்துடுது, வேலையில பிரச்சனை வந்துடுது, வியாபாரத்துல நஷ்டம் வந்துடுது, குடும்பத்துல எதிர்பாராத பிளவுகள் வந்து விடுகிறது, பிள்ளைகள் வாழ்க்கையில பாதிப்பு வந்துடுது, படிப்புல போராட்டமான ஒரு சூழ்நிலையை பிள்ளைகள் சந்திக்கிறார்கள், ஊழியத்துல நெருக்கடியான சூழ்நிலைகள், பொருளாதார தேவைகள், மன உளைச்சல்கள், இப்படிலாம் வரும்போது இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட சொல்ல விரும்புகிற காரியம், இந்த வேதத்திலிருந்து நீங்க என்னென்ன வார்த்தைகளை கேட்டீங்களோ அதெல்லாம் நினைங்க. அதுலதான் உங்களுக்கு பலன் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, விடுதலை இருக்கு, சுகம் இருக்கு. உங்க எதிர்காலமே அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கு. பாடுபடும் போது, வாழ்க்கையில பாடுகளை சந்திக்கும் போது, இயேசுப்பட்ட பாடுகளை நம்ம நினைச்சு பார்த்தா இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால அவர் சோதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய எப்படி இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது. வியாதிப்படும் போது அவருடைய தழும்புகளை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த தழும்பால நம்ம குணமாகிறோம். மரணம் அப்படிங்கிற ஒண்ண நம்ம சந்திக்க போற நினைக்கும் போது அவர் மரணத்தை ஜெயித்தவர். அப்ப மரண கண்ணீர் தெறிப்புண்டு போகும். இந்த மரணத்திலிருந்து என்னால் என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும், நான் உயிர் பிழைப்பேன். அந்த நிச்சயம் உங்களுக்கு வரும். பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது அவர் சாத்தானின் தலையை சிலுவையில நசுக்கினவர் என்ற அந்த வேத வார்த்தை நீங்க நினைக்கும் போது சத்துருவின் ஆதிக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஒன்றும் செய்யாது. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க ஜெபத்துல கலந்து கொள்ளும் போது கர்த்தர் பேசின வார்த்தையை நினைச்சு பாருங்க. உபவாச கூட்டத்துல நீங்க வந்தபோது கர்த்தர் பேசின வார்த்தையை நினைச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நீங்க வந்தபோது உங்களோடு கூட கர்த்தர் பேசின அந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. சிறப்பு கூட்டங்கள்ல, கன்வென்ஷன்ல கலந்து கொண்ட போது கர்த்தர் உங்களோடு பேசின அந்த வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. இவைகளெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க, அழ மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, நம்பிக்கை இழக்க மாட்டீங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை நினைச்சு பார்ப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். பரலோக தேவனே, நீங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதை நினைச்சு பார்க்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.